அன்பிற்கு இணைவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி. சிவா. இன்றைய சிறுகதை பிறந்த நாள் பரிசு. எதிர்விட்டு சுப்பிரபாதம் காற்றினில் தவழ்ந்து வந்து என்னுள் புகுந்து நேற்றைய இரவின் மன அழுத்தங்களை போக்கி மனசை இதமாக வருடி கொடுக்க படுக்கையில் கவிழ்ந்து கிடந்தேன். நான் இப்போதைக்கு கண் விழிக்க மாட்டேன். அதற்கு ராதா வர வேண்டும். அதுவரை இந்த சுகத்தில் நெகிழ்ந்து கிடக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த போது ஹாப்பி பர்த்டேக்கா என்றபடி பொத்தென்று என் மீது வந்து விழுந்தாள் ராதா. என் அப்பாவின் ஆர்வ சுகத்தில் தோன்றிய 6வது முத்து. நான் தான் முதல் முத்து. இந்த மொத்த குடும்பத்திற்கும் நான் தான் சொத்து. தேங்க்யூ குட்டி என்றபடி மல்லாந்து அவள் முகத்தில் வைத்தேன். பனியில் நனைந்த மலராக அவள். பிடிக்கா மெனி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்றபடி என் கைகளில் பூக்களை கொட்டினாள் ராதா. பூக்கள் என்னையே பார்த்து சிரித்தன. அதில் அர்த்தம் தெரிந்த வகை வகையான பூக்கள் எத்தனை இருக்கும் ராதாவுக்கு தெரியாதா? அவள் கணக்கில் புலியாச்சு. சென்ற பர்த்டேக்கு 29 வகையான பூக்கள் கொடுத்தாள். இம்முறை 30 இருக்கும். அக்கால் வயது தங்கைக்கு தெரியாதா என்ன? 5 வருஷமாக பிறந்தநாள் பூக்கள் கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கும் ராதாவுக்கு வயசு முழுசாக இப்போது 10. இடைப்பட்டதுகள் இடையே அடங்கி போச்சு. சுஜாதா, குமுதா, உமாதேவி, நவனிதா அத்தனை பேரும் தாயாராக வாரிசு தேடும் முயற்சியில் அப்பா நிரந்தர அருமையை தேடிக்கொண்டு ஒரு கை கொடை நின்று என்னை துணைக்கழைத்து கொண்டு என்னையே அமிழ்த்தி விட்டு இயலாமையால் கரை ஒதுங்கி கொண்டவர். எனக்கா மௌனமாயிட்ட? மௌனம் கலைந்தது. கல்யாணம் ஆகியிருந்தால் உன் வயதிலே ஒரு பொண்ணு ஓடி வந்து ஹாப்பி பர்த்டே மம்மி சொல்லியிருக்கும்னு என்னோட மனசு நினச்சதை அவளிடம் எப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லை, இந்த உன்னோட கோட்டா இப்படி என்றபடி அவள் கன்னங்களில் முத்தங்களை பதித்துவிட்டு எழுந்து வெளியே வந்தபோது சுஜாதாவும் குமுதாவும் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். நிஜமாடி, என் கூட படித்த பிருந்தாவை நேற்று மார்க்கெட்டில் பார்த்தேன். 2 பிள்ளை, இடுப்பில் 1 வயிற்றில் 1. பூனல் உஷாவுக்கே கல்யாணம் ஆகிடுச்சான். குமுதா என்னை பார்த்து விட அவர்கள் பேச்சு தடைபட்டு போய் ஹாப்பி பர்த்டேக்கா என்று கோரஸாக சொன்னார்கள். எங்கள் ப்ரெசண்ட்டக்கா அழகிய பொம்மை. நான் என்ன குழந்தையா? விளையாடுற வயசில் குழந்தைங்க. சே, இந்த தரிகட்ட மரம் அடங்கிப்போ, நல்லா இருக்கு என்றபடி உள்ளே எட்டி பார்த்தேன். அம்மா சமையல் அறையில் இருந்து எட்டி பார்த்தாள். ஏய் மேனகா, பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு, குளிச்சுட்டு வா. அது சரி, என்ன வேணும் உனக்கு? தொண்டைக்குழி வரை வந்து நின்று போனது. மௌனமாக ஒரு புன்னகையை பூத்துவிட்டு பாத்ரூமை போய் திறந்தவுடன் ஹாப்பி பர்த்டேக்கா என்றபடி உமாதேவி வெளிப்பட்டாள். குளித்து முடித்து சந்தனம் உணக்க என் கண்ணே பட்டுவிடும் போல இருந்தது. எத்தனை அழகு! எவன் கண்ணிலும் படவில்லையா? நான் கூட ஒரு வயதில் இப்படித்தான். மறுபடியும் மனம் தடுமாறியது. தேங்க்யூ உமா என்றபடி உள்ளே நுழைந்து கொண்டு வெகு நேரம் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது அப்பா வந்து நின்றார். எல்லோரும் ரெடியாகி இருந்தார்கள் பால் பாயசம் சாப்பிட. என்னோட பர்த்டேவுக்கு அப்படி ஒரு மவுசு அந்த காலத்தில் இருந்தேன். மேனகா, இந்த பர்த்டேயில் என்ன சிறப்பு சொல்லி பார்க்கலாம் கேட்டுக்கொண்டே எதிரில் கிடந்த சேரில் உட்கார்ந்தார் அப்பா. தெரியலையப்பா, இன்னைக்கு உனக்கு சம்பள நாளும் கூட. அப்பா சிரித்தார். அது என்னவோ போல் அருவருப்பாக இருந்தது எனக்கு. அது சரி, உனக்கு என்னம்மா வேணும்? நல்ல புருஷனாக இல்லைன்னா கூட பரவாயில்லை, ஒரு புருஷன் வாங்கி கொடுங்கப்பா சீக்கிரமா. புருஷன் காப்பாற்றலைன்னா கூட என் மக வந்து என்னை காப்பாற்றுவா. எத்தனையோ முறை தொண்டைக்குழி வரை வந்து அடங்கி போன வார்த்தைகள் வேதனையில் குளித்து வெளிவந்த போது அத்தனை பேரும் அப்படியே நின்றார்கள். மனம் இப்போது லேசாகி போனது போல் இருந்தது எனக்கு. நன்றி.